இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை நான் வாழ்த்துகிறேன். 85ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினி. இதை போல ஒரு நல்ல நாளிலே நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்ததை முழு இந்தியாவிலும் கொண்டாடி கொண்டிருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். தேசத்திற்காக தேவ பிள்ளைகள் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தலைவர்கள், உயர் அதிகாரிகள் இந்த நாளிலே கலந்து கொள்ளுகிற சுதந்திர தின நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தேவன் நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் தர வேண்டும். ஆண்டவர் இன்னும் நம்முடைய தேசத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல நாம் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேசம் சுதந்திரம் அடைய எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவரும் தம்முடைய சொந்த தேசத்தை அதனுடைய சிறையிருப்பிலிருந்து திருப்புவதற்காக அவர் இறங்கி செயல்பட்டதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். பல பரிசுத்தவான்களை எழுப்பி இரட்சகர்களாக தம்முடைய ஜனங்கள் தம் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு நேராய் அனுப்பி தம்முடைய வார்த்தைகளின் மூலம் தம்முடைய இதயத்தை வெளிப்படுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார். இறுதியில் ஆண்டவராகிய இயேசுவையே இந்த பூமிக்கு அவர் அனுப்பி இந்த முழு உலகத்தையும் அவர் பாவம் என்கிற சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்க அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம சுதந்திரம் என்று சொன்ன உடனே ஆங்கிலேயர்களுடைய கையிலிருந்து கிடைத்த சுதந்திரத்தை எண்ணி நாம் சந்தோஷப்படுவது போல பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுபட வேண்டுமே, சாபத்திலிருந்து விடுபட வேண்டுமே, பிசாசின் பிடியிலிருந்து விடுபட வேண்டுமே. இதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகரும் என்று யார் தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து அதை நாவினால் அறிக்கையிடுகிறானோ அந்த நபர் தானே விடுதலை அடைய முடியும். இந்த விடுதலையை, இந்த மெய்யான விடுதலையை, இந்த நிரந்தரமான விடுதலையை இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகள் பெறாமல் இருக்கும்போது உண்மையான சுதந்திரம் என்று நம்மால் எப்படி சந்தோஷப்பட முடியும்? தெய்வ பிள்ளைகளே, இந்த சுதந்திரத்திற்காக இன்றைக்கு நாம் தீர்மானத்தோடு தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். எல்லா மாநிலங்களுக்காக, யூனியன் பிரதேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா மாநில கவர்னர்களுக்காக நாம் ஜெபிப்போம். முதல்வர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மாவட்டத்தை நிர்வாகம் செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இப்படி தேசத்திலே ஒரு நல்ல அமைதலும் ஆசீர்வாதமும் உண்டாக தலைவர்களுக்காக இந்த நாளிலே நாம் நேரம் எடுத்து ஜெபிப்போம். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக திறப்பிலே நிற்போம். மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஏக்கம் எல்லாம் இந்த பாவம் என்கிற சிறையிருப்பிலிருந்து தேசம் விடுபட வேண்டும். இந்த ஏக்கத்தை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தருவாராக. ஆண்டவரே, இந்த ஏக்கத்தோடு, இந்த எதிர்பார்ப்போடு இந்த நல்ல நாளிலே தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஜெபித்து வேதம் சொல்லுகிற இந்த உண்மையான சுதந்திரத்தை காண கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.